வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். மட்டக்களப்பு புதுமண்டபத்தடி எண்ணம்பாளம் பூவில் நரசிம்மர் தேவஸ்தான கும்பாபிஷேகம் இடம்பெறவுள்ளது. மட்டக்களப்பு புதுமண்டபத்தடி எண்ணம்பாளம் பூவில் ஸ்ரீ நரசிம்மர் தேவஸ்தான மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் ஜூலை மாதம் 12ஆம் தேதி இடம்பெறவுள்ளது. சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது. மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக கும்பாபிஷேக பிரதம சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாண மட்டக்களப்பு கண்ணன்குடா புது மண்டபத்தடி என்கின்ற பகுதியிலே எண்ணம்பால பூவல் என்கின்றதாகிய கஷேத்திரத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளி அடியார்களுடைய அல்லல் களைந்து அருள்பாலித்து வருகின்ற ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்தினுடைய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் 8/7/2024 திங்கட்கிழமை விநாயகர் வழிபாட்டோடு கும்பாபிஷேக பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 10/7/2024 புதன்கிழமை பஞ்சகுண்டபக்ஷ மகா யாகாரம்பம் 11/7/2024 வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு. அடியவர்களெல்லாம் தங்கள் கைகளினாலே பரிவார தெய்வங்கள் மூலமூர்த்தியாகிய நரசிம்மமூர்த்தி வரையிலே மூலாலயத்திலே சென்று உங்கள் கைகளாலே எண்ணெய் சாற்றுகின்ற நிகழ்வு. ஏனைய காலங்களிலே உள்ளே செல்ல முடியாது. இந்த தைலாபியங்கம் சாத்துகின்ற அன்று மட்டும் அடியவர்கள் எல்லோரும் மூலஸ்தானம் வரையிலே சென்று எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வும், அதேபோல் 12/7/2024 வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இறையருளும் குருவருளும் ஒன்று சேர இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு அருள்ஜோதி சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கான இலிப்பத்தார் முருகமூர்த்தி ஆதீன குரு முதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களதும் குருவருள் ஆசியோடு சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வவுனியா மாவட்ட தலைவர், வவுனியா அந்தனர் ஒன்றியத்தினுடைய போஷகர், சிவாகம வித்யாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்கள் அவர்களுடைய குரு அருள் ஆசியோடும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சகல அடியவர்களும் இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஆலய பரிபாலன சபையினர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த கும்பாபிஷேக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பரிபாலன சபையினர்களுக்கும் அடியார்களுக்கும் தொண்டுகள் புரிகின்ற தொண்டர்களுக்கும் எல்லாம் வல்ல நரசிம்ம பெருமானுடைய திருவிழெல்லாம் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். சுவிட்சர்லாந்து சூரிச் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆடிய தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. சுவிட்சர்லாந்து சூரிச் எனும் பகுதியில் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய வருடாந்த உற்சவத்தின் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. உற்சவ பிரதம குரு சிவஸ்ரீ ஸ்ரீஸ்கர சோமாஸ் குருக்கள், ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சோபனா பாஸ்கர குருக்கள், சதாசிரியர் ஸ்ரீ கல்யாண குருக்கள் ஆகியோர் கிரியைகளை நடாத்தி வைத்தனர். தேர் திருவிழாவுக்கு சுவிஸ் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்திலிருந்து தேவஸ்தான குருசாமி தியாகராஜா மகேந்திரன் தலைமையில் ஐயப்பன் தேவஸ்தான குரு சிவஸ்ரீ சுரேஸ்வர குருக்கள் தொண்டர்கள் பிள்ளையாருக்கு சீர்கொண்டு வந்தனர். ஆலய நிர்வாக சபையினர், தொண்டர்கள், அடியார்கள் என பலரும் திருவிழாவில் கலந்து கொண்டனர்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.